மூணார் டவுனில் காலனி சாலையில் அரசு மதுபான கடை அருகே சாலையில் நின்ற பெரிய மரம் சரிந்து விழுந்தது. கடந்த தினம் இரவில் தான் விபத்து ஏற்பட்டது. மரம் சரிந்து விழுந்ததில் 2 வாகனங்கள் சேதமடைந்தன. சுற்றுலா பயணிகள் உட்பட இந்த நேரத்தில் சாலையில் நடமாடிய போதும் அதிர்ஷ்டவசமாக இவர்கள் காயங்களின்றி தப்பினர். மூணார் டவுனில் காலனி சாலையில் ஆபத்தாக இருந்த பெரிய மரம் நீக்க வேண்டுமென்ற கோரிக்கை பல நாட்களாக முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் கடந்த தினம் இரவில் சாலையில் மரம் சரிந்து விழுந்தது. ഈ മരങ്ങളൊക്കെ ഇതിനു മുമ്പേ നമ്മൾ മുറിച്ചു മാറ്റാൻ പല പ്രാവശ്യം പറഞ്ഞിട്ടുള്ള ഇവിടെ ഉള്ള മരങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഇവിടെ ഒന്നാമത് ബീവറേജാണ്. ബീവറേജിൻ്റെ അടുത്ത് കുറേ ആൾക്കാരുണ്ട്. എപ്പോൾ നോക്കിയാലും റഷുള്ള സ്ഥലമായിരുന്നു. ഇന്ന് വണ്ടി ഇപ്പുറത്തെ സൈഡ് ഇട്ടിട്ട് അവിടെ നിന്ന് മരം ഒടിഞ്ഞ് വീണ് വണ്ടി മൊത്തം പോയി. എൻ്റെ വണ്ടി മാത്രമല്ല, വേറൊരു ടൂറിസ്റ്റിൻ്റെ വണ്ടി പോയി. ആൾക്കാരൊക്കെ ഓടിയത് കാരണം രക്ഷപ്പെട്ടു. ഇല്ലെങ്കിൽ ഇന്ന് എന്തെങ്കിലുമൊക്കെ നടന്നേനെ ഇവിടെ. ഈ മരങ്ങൾ വെട്ടണമെന്ന് അപേക്ഷ കൊടുത്തിട്ട് കുറേ കാലങ്ങളായി. അപ്പോൾ എന്തായാലും അധികാരികളിൽ ചെന്ന് എത്രയും പെട്ടെന്ന് നോക്കി ഇതിന് എന്തെങ്കിലും ഒരു ഇത് എടുക്കില്ലെന്നുണ്ടെങ്കിൽ ഇതിനെക്കാളും വലിയ ആപത്ത് തന്നെ ഇവിടെ നടക്കാൻ പോകും. சுற்றுலா பயணிகள் உட்பட இந்த நேரத்தில் சாலையில் இருந்தபோதும் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் காயங்களின்றி தப்பினர். எந்த நேரமும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் உட்பட அதிகமாக கடந்து செல்லும் பகுதிதான் காலனி சாலை. மரம் சரிந்து விழுந்ததைத் தொடர்ந்து 2 வாகனங்கள் சேதமடைந்தது. ஒரு சுற்றுலா வாகனத்திற்கும் இப்பகுதியை சேர்ந்த ஒருவரின் வாகனத்திற்கும் சேதம் ஏற்பட்டது. மரம் தொடர்ந்து வெட்டி நீக்கம் செய்யப்பட்டது. இந்த பகுதியிலேயே ஆபத்தாக இப்போதும் கிராண்டிஸ் மரங்கள் உள்ளன. அவற்றையும் நீக்க வேண்டும் என்று பல வருடங்களாக அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்ட போதும் யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.